வேளாண்மைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மண், அதுவும் வளமான மண். வளமான மண் எப்படி உருவாக்குறது? இன்றைக்கு நிறைய பேர்த்தோட கேள்வியே இதுதான். இப்போ ஒரு மண்ணில் அங்கக கரிமச்சத்து எவ்வளவு இருக்கிறது என்கிறத பொறுத்து தான் இது வளமான மண்ணா வளம் இல்லாத மண்ணான்னு பார்க்க முடியும். ஒரு மண்ணில் எவ்வளவு அங்கக கரிமச்சத்து இருக்கணும் அப்படின்னா 4% இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய மண்ணில் எவ்வளவு இருக்கு? 0.24 2.6% இருக்கிறது. இது குறைந்தபட்சம் 1% வரணும். இந்த மண் வளத்தை கூட்டுறதுக்கு என்ன வேலை செய்யலாம்? ரெண்டு வேலையை நம்ம வேளாண் முற்றம் உறுதியா சொல்றாங்க. கோடை உழவு. கோடை உழவு கோடி நன்மை. இதை இன்றைக்கு நம்ம சொல்லலைங்க, நம்முடைய பழங்காலத்துல முன்னோர்கள் அருமையா சொல்லி வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஊட்டச்சத்துக்கள் நிலைநிறுத்தப்படும், வளிமண்டலத்திலிருந்து நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படும், பாஸ்பரஸ் கரையிற மாதிரி பாஸ்போ பாக்டீரியா வேலை செய்யும், பொட்டாசியம் மொபிலைஸ் பண்ணி கொடுக்குற வேலை எல்லாமே காற்றோட்டமாக அந்த காற்றில் இருக்கக்கூடிய கார்பனை எடுத்துக்கொண்டு இந்த நுண்ணுயிர்கள்லாம் வளருங்க. வள்ளுவன் ரொம்ப அழகாக சொல்கிறான், தொடி புழுதி ஹக்ஸா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும் என்கிறான். தொடி என்பது ஒரு அளவு. பழங்காலத்தில் நிறைய அளவுகள் இருந்திருக்கிறது. அது போல தொடி புழுதி, இந்த தொடி புழுதியை மண்ணாங்கட்டிய ஹக்ஸா கால் பங்காக உனக்கின் உணர்த்தி விட்டால் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும் என்கிறான் வள்ளுவன். கைப்பிடி எருவு இல்லாமல் கூட நீங்க வேளாண்மை செய்யப்படும், அதுவும் சாலப்படும் என்கிறான். சாலப்படும்னா சால சிறந்தது. உலகத்திலேயே மிக சிறந்த வேலைக்குத்தான் இந்த சால என்ப வார்த்தையை தமிழில் அழகாக பயன்படுத்துகிறார்கள். தமிழ் மாதங்கள் மாசி மாதத்துல ஆரம்பிச்சு மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 4 மாதங்களில் 15 நாட்களுக்கு ஒரு முறை 8 முறை உழவு செய்து நல்ல கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணை தூளாக கால் பங்காக உணர்த்திட்டா நல்ல வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் மற்ற சத்துக்கள் எல்லாம் இழுத்து இந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் நிலைநிறுத்தி வரக்கூடிய பயிர்காலத்துக்கு நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, களை விதைகள் அழிக்கப்படும். போன பருவத்தில் இருந்த நிறைய பூச்சிகளுடைய கூண்டு புழுக்கள் மண்ணில் தங்கி இருக்கும். அது இந்த உழவு செய்யறது மூலயமா மேலே அப்படியே கொண்டு வரப்பட்டு மேலே புழுதி, தமிழ் மட்டும் அற்புதமான ஒரு மொழிங்க. அதாவது ஒரு புழுவை தீ போன்று எரிக்கின்ற வெயில் வரும். சித்திரை மாதம் கத்தரி வெயில்மாங்க. அந்த அளவுக்கு அந்த புழுவை எரிக்கின்ற அளவுக்கு வெயில் வரும். அந்த நேரத்துல நம்ம கோடை உழவு செய்தால் அருமையா இருக்குங்க. மண் நல்லா வளமாக இருக்கும். இந்த கோடை உழவு நம்ம என்ன சொல்றோம்னா, கொஞ்சம் போல ஈரம் இருக்கிறவங்க பலதானியத்தை விதைச்சி இதன் மூலம் ஒரு சிறிய அளவு கூட நம்ம அதிக செலவோ உயர் வகை தொழில்நுட்பமும் இல்லாமல் நிச்சயமாக மண்ணை வளப்படுத்த முடியும். மண்ணு வளமா இருக்கா இல்லையான்னு ஒரு பாமர விவசாயி எப்படி தெரிஞ்சுக்கிறது? செருப்பு இல்லாமல் வயல்ல நடந்து போனார் அப்படின்னா அப்படியே பஞ்சு மெத்தை போல் நடப்பது போல மெத்துன்னு இருக்கணுங்க. அது அங்கக கரிமச்சத்து நிறைந்திருக்க ஒரு மண்ணுன்னு அர்த்தம். அதே போல கையில அள்ளி அப்படியே விட்டா புட்டு மாதிரி போகணும். திரும்ப கையில அள்ளி அப்படியே பிடிச்சோம்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிபடணும். திரும்ப உடைச்சு விட்டா உடனே உடைப்படணும். இது போலலாம் ஒரு பாமர விவசாயி தன்னுடைய மண் அங்கக கரிமச்சத்து நிறைந்திருக்கிறதா, வளமான மண் இப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுங்க. இயற்கை முறையில் ஒரு தற்சார்பு முறையில் இயற்கை வேளாண்மை செய்ய முடியும். யாரேனும் உறவுகள், வேளாண் முற்ற உறவுகள், நாங்கள் இது போன்ற தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து செஞ்சு பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து தோழனாக இருக்க தயாராக இருக்கின்றோம்.